இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. 2006 முதல் 2011 ஆண்டு வரையிலான திமுக ஆட்சியில் கனிம வளத்துறை அமைச்சராக பொன்முடி பதவி வகித்தார். அப்போது வருவாய்க்கு அதிகமாக 1,72,00,000 ரூபாய் சொத்து குவித்ததாக 2011 லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. பொன்முடி அவரது மனைவி விசாலாட்சி மீது ஊழல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த விழுப்புரம் தனிக்கோர்ட் 2016 பொன்முடி விசாலாட்சியை விடுதலை செய்தது. குற்றச்சாட்டுகளை ஆதாரத்துடன் லஞ்ச ஒழிப்புத்துறை நிரூபிக்கவில்லை என நீதிபதி தீர்ப்பளித்தார். அதை எதிர்த்து சென்னை ஹைகோர்ட்டில் 2017 ஆண்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை அப்பீல் செய்தது. வழக்கை நீதிபதி ஜெயச்சந்திரன் விசாரித்தார். பொன்முடி விசாலாட்சிக்கு தலா 3 ஆண்டுகள் தண்டனை விதித்து கடந்த ஆண்டு டிசம்பர் 21 தீர்ப்பு கூறினார். இதனால் பொன்முடி எம்எல்ஏ பதவி போனது. திருக்கோவிலூர் தொகுதி காலியாக இருப்பதாக தேர்தல் ஆணையத்துக்கு சட்டசபை செயலகம் கடிதம் அனுப்பியது. ஹைகோர்ட் தீர்ப்பை எதிர்த்து பொன்முடி விசாலாட்சி சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் செய்யப்பட்டது. அந்த வழக்கு இன்று நீதிபதிகள் அபய் ஓகா, உஜ்ஜல் புயான் அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. பொன்முடி சார்பில் மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மானு சிங்வி விவாதித்தார். வரும் லோக்சபா தேர்தலுடன் திருக்கோவிலூர் தொகுதிக்கு தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்த வாய்ப்புள்ளது. ஒருவேளை இந்த வழக்கை முழுவதுமாக விசாரித்து முடித்த பிறகு ஹைகோர்ட் தீர்ப்பு ரத்து செய்யப்பட்டால் நிலைமை என்ன? தண்டனையிலிருந்து பொன்முடிக்கு நிவாரணம் கிடைக்கும். ஆனால் எம்எல்ஏ பதவி போனது தானே. எனவே திருக்கோவிலூர் தொகுதிக்கு தேர்தல் அறிவிப்பதற்கு முன் தண்டனையை நிறுத்தி வைக்க வேண்டும் என அபிஷேக் மானு சிங் விவாதித்தார். அதை கேட்ட நீதிபதிகள் 3 ஆண்டு தண்டனையை நிறுத்தி வைப்பதாக அறிவித்தனர். இந்த வழக்கில் 3 ஆண்டு சிறை என்பது அதிகபட்ச தண்டனையாகும். எனவே பொன்முடி, விசாலாட்சி இருவரும் குற்றவாளிகள் என சென்னை ஹைகோர்ட் கூறிய தீர்ப்பையும் ரத்து செய்ய வேண்டும் என வழக்கறிஞர் அபிஷேக் மானு சிங்வி கேட்டபோது, தீர்ப்பை நிறுத்தி வைக்கிறோம், ரத்து செய்ய முடியாது என நீதிபதிகள் கூறினர். ஹைகோர்ட் தீர்ப்பை ரத்து செய்ய கோரும் மூல வழக்கை சுப்ரீம் கோர்ட் விசாரித்து முடிக்கும் வரை தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்படுகிறது என நீதிபதிகள் கூறினர். சுப்ரீம் கோர்ட் உத்தரவால் திருக்கோவிலூர் எம்எல்ஏவாக பொன்முடி தொடரும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. திருக்கோவிலூர் எம்எல்ஏ பதவியை கேட்டு பொன்முடி சட்டசபை செயலகத்தை அணுகலாம் அல்லது கோர்ட்டில் மனு செய்யலாம் என சட்டசபை செயலகம் விளக்கம் அளித்துள்ளது.